வணக்கம். இதன்று நாள் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு. யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை ஒட்டகப்புலத்தில் அண்மையில் விடுவிக்கப்பட்ட 234.8 ஏக்கர் காணிக்குள் பொதுமக்கள் பிரவேசிப்பதற்கான பாதைகளை திறக்குமாறும் இணைந்த வீதிகளை பயன்படுத்த அனுமதிக்குமாறும் வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் பாதுகாப்பு பிரிவினரிடம் நேற்றைய தினம் தெரிவித்தார். விட்டதுன்னு சொல்லி தானே விடையில தானே அது விடையில புறம்பா வச்சிருக்கேன். என்ன சொல்லுங்க விடையிலன்ற பெரிய பிரச்சனை விட்டது பிரச்சனையே முடியும். இப்போ ஐயா ஒரே அடியா எல்லாத்தையும் கேட்கணும். முதல் விட்டதுக்குள்ள இருக்கிற பிரச்சனை அதை முடிச்ச அப்படின்னா அதான் இப்போ ஹைக்க வந்துருக்கேன். இல்லை என்னென்ன இது that can be done. That the commandos agreed to. We are already on this. Yeah, I know this access and this access because this road now the road is going in a public lands, no? Yeah. Then they need access this. Yeah. here in the junction there's a small portion open this one Yeah, also. yeah. That can be done. That day he agreed. But only one command. No. We will slowly open this. That won't be a problem. Main line you are not going to remove this line, no? We will. Sir, shall we discuss it with the commander? Commander agree or not? For example, make a raji item. I think you put the item. आगे बाहर mix करना चाहिए ने बाहर दंगल में भी चला चाहिए. Yes, to keep a depth of 100 meters from road to because of the airstrip. When they take off and land, they need a V-shaped angle to clearance. That is the problem. Yeah. But the construction of building is, of course, Only one story. one story. There's no any other construction. இல்ல அதுல சொல்லியாச்சு. உங்களோட பிரச்சனை எல்லாம் உங்களோட டெண்டர்ல மேஜந்த அந்த முன்னான் வெடிங்கல ஆட்டி போடப்பட்டோம் உங்களை ஃப்ரீயா விட்டுவீங்க. ஒன்று விளங்கி கொள்ளணும். முதலாக உங்களோட இப்பத்திய பிரசிடென்ட் வந்து அவர் பொறுப்படுத்த பிறகுதான் இந்த காணியை ரிலீஸ் பண்ணதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டது. பிரைம் மினிஸ்டர் ஆகியிருக்க உங்களுக்கு காணி விடுவிக்கப்பட்டது. இப்போ பிரசிடெண்டாக வந்த பிறகு அவராக இது யாரும் எடுக்கல, அவராக முயற்சி எடுத்து இது மூன்றாவது முறையாக காணியை விடுவிச்சிருக்கு. 2வது முறையாக விடுவிச்சிருக்கேன். அப்போ இப்போ அது மட்டுமில்லை, அவர் அவையோட காய்ச்சி கொண்டிருக்கார். இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளணும். ரெண்டும் இருக்குது. ஒன்று பாதுகாப்பு, அடுத்தது மக்களின் வாழ்க்கை. 2 விஷயத்தையும் அவர் பார்க்கணும். இது சம்பந்தமாக நாங்கள் தொடர்ந்து உங்களோட பிரச்சனையிலே நாங்கள் அவருக்கு சொல்லிக் கொண்டிருக்கோம். அவையெல்லாம் பூரணமாக ஒத்துழைத்து கொண்டு தான் இருக்கிறோம். இப்போ திடீரென்று 230 ஏக்கர் விடுகிறதுன்றது அதுவும் உயர் பாதுகாப்பு வலயத்தில் விடுகிறன்ற ஒரு சாத்தியமான விஷயம் இல்லை. ஆனால் அது நடந்திருக்குது. எனவே நடந்த விஷயங்களை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் முன்னோக்கி யோசிக்கணும். இல்லாது திடீரென்று வந்து இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னா திடீரென்று எல்லாத்தையும் செய்யலாம். இன்றைக்கு இப்போ கேட்டிருக்கிறோம் காய்ச்சதுக்கு இந்த வீதிகளை விடுகிறதுக்கு அனுமதிக்கிறோம்னு சொல்லியிருக்கோம். மற்றது நீங்கள் அதிகாலையில் வந்து உள்ளுக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு அனுமதிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். மற்ற சில விஷயங்கள் இந்த கமாண்டரோட கழிச்சு போட்டு ஆலோசிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். எனவே உங்களோட பிரச்சனைகளை கதைக்கிறதுக்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறேன். எனவே அவர்களால் தீர்மானிக்க முடியாத விஷயங்களை நாங்கள் மேலிடத்துக்கு கொண்டு போய் கதைப்போம். எனவே உங்களோட பிரச்சனைகள் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. என்னென்னா எல்லாருடைய பாதிப்பும் எங்களுக்கு தெரியும். அது கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் பார்ப்போம் என்று இதில் சொல்லிக்கொள்ள நீங்கள் உங்களோட பிரச்சனைகளை ஒருக்கா. யாழ்ப்பாணம் விளைவில் காரைக்காலில் அமைந்துள்ள நல்லூர் பிரதேச சபையின் குப்பை கிடங்கினால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்பும் அதனால் அதனை சூழவுள்ள கிராம மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு வேண்டியும் போராட்டம் ஒன்று நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. வேண்டும் 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 அகற்று அகற்று குப்பை கிடங்கை இப்ப அகற்று 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 குப்பை கிடங்கை அகற்று 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 குப்பை கிடங்கை அகற்று மாட்டு எலும்பு மாட்டு கழிவெல்லாம் செட்டையில் அவங்க அந்த ஒரு இதில் ஒரு கட்டி வச்சு தெரியுமா ஒரு டேங்க் மாதிரி உண்டு. அதுக்குள்ள போட்டு சுற்றி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கொட்டையை விட்டுட்டு வழியில் குப்பை கொண்டு வந்துட்டு அந்த கொட்டை எரிஞ்சு ஒரு மாதிரி. நாங்கள் இந்த கோயிலில் சேவை செய்கிறனாங்க. இந்த சமாதி ஆலயத்துக்கு நான் தான் பூசைகள் செய்கிறனாங்க. இங்கால முன்னுக்கு உங்களுக்கு தெரியும், முன்னுக்கு சமாதி ஆலயம் ஒன்று இருக்குது.
அதில் மாதத்தில் நாங்கள் 3-4 தரம் அன்னதானம் கொடுக்குறோம். இன்றைக்கும் அன்னதான செயல்பாடுகள் நடந்து கொண்டு இருக்குது. ஆனால் இங்கேருந்து கழிவுகளெல்லாம் காற்றுக்கு அங்கால பறக்குது. ஆனால் முதல் இந்த வேலை செய்ய தொடங்கல. இதில் வந்து திண்ம கழிவுகளில் இருந்து தாங்கள் மீள் சுழற்சி செய்து உடன் தயாரிக்கிறேன்னு சொல்லி தான் சேதன பசலை அதுதான் முதல் ஆரம்பத்தில் செய்தவை என்று சொல்லி தான் முதல் தொடங்கினவை. பிறகுபடுத்தி பிளாஸ்டிக் கழிவு பம்பஸ் வரைக்கும் இங்கே தான் கொண்டு போடினோம். அங்கால முதல் ஆரம்பத்தில் உண்மையிலேயே இது ஒரு சில பேர் அந்த சமூக வலைத்தளங்களில் போட்டிருக்கணும் மயான பகுதி மயான எல்லா பிரதேசம் மட்டும் போனேன். உண்மையிலே இதுவும் ஒரு மயானம்தான். மயானத்துலேருந்து அரவாசியை காரைக்கால் இந்து மயானம் தான். அதில் அரவாசியை பிரித்து எடுத்தேன். முதல் ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியும் புராதனமாக இந்த சிவன் கோயில் காசி இருக்குது தானே. காசிக்கு நிகரான ஒரு புராதன சிவன் கோயில். அந்த ஆலயத்துக்கு நேராக தான் இந்த இதில் ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணத்துக்கு நேராக தான் வச்சரிச்சவை. அந்த கிணறு இந்த துளா இப்போ எல்லாம் கிடிச்சு கிணறுலாம் மூடிட்டினான். கிணத்துக்கு நேராக தான் வச்சரிச்சவை. அந்த கோயிலுக்கு நேராக ஒரு வாசிவன் மூலஸ்தானத்துக்கு நேரவே இருந்து தான் அந்த ஆக்கள் இந்த எங்களோட இறந்தவேண்ட சடலங்கள் எரி ஊட்டப்பட்டது. பிறகு காலப்போக்கில் மாற்றி அங்கால சமாதிகள்லாம் இருந்தது. அங்கால எரி ஊட்டுறையில் இதில் இதண்டைக்கு அப்புறம் காலப்போக்கில் அங்கால போன உடனே இதை தங்களோட திண்ம கழிவு கூட்டுறதை எங்களுக்கு முதல் தெரிவித்தவை தாங்கள் சேதன பசலை தயாரிக்கிறேன்னு சொல்லி தான் தெரிவித்தேன். ஆனால் இப்போ சேதன பசலை தயாரிக்கிற மாதிரி எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. உண்மையில் ஒரு சரியான நிலையில் செயல்படுத்துன்னு ஒரு நாங்கள் கோயிலில் சேர்ந்த நாங்களோ அல்லது ஒரு ஊடகவியாளரோ போய் பார்க்குறதுக்கு இங்கே அனுமதி இருக்குதா? இல்லை. இப்போ நீங்கள் எரிஞ்சாப்புறம் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஊடகவியலாளர் உங்களுக்கு அனுமதி சில போல் இருந்திருக்கலாம். அதுக்கு முன்னே உங்களுக்கு போய் சரியான முறையில் செயல்படும் மாதிரி ஒருத்தர் பார்க்குறதுக்கு அனுமதி இல்லை. அதை விட சுடலைக்கு பாருங்கோ அதில் இந்த மண்டபம் அது நடந்ததோ நடக்கலோ அது வருது. இந்த மண்டபம் சுடலைக்கில் இருக்கிற மண்டபம் வந்து ஒரு இது செய்கிறதுக்கு என்ன ஈமச்சடங்கள் செய்கிறதுக்கு ஆக்கள் வந்து இருக்கிற அந்த மண்டபத்துக்கு நீங்கள் எந்த நான் சொல்கிறத கருத்தை கேட்டுட்டு நீங்கள் போய் வேணும்னா நேரடியாக அதையும் படம் எடுத்து பார்க்கலாம் வீடியோஸு. அந்த மண்டபத்தோடு இந்த சிவரோட கிடாங்கு கண்டிப்பாக கிடாங்கு தாங்கள் குப்பை போடணும் கிடாங்கு மூடினோம். ஞாபக தூரத்தில் கிடாங்க வட்டி அதுக்காக குப்பையில் போட்டு எரிச்சால் இங்கே நாங்கள் வந்து நிலத்தடி நீரை நம்பி தான் நாங்களும் சில போல இப்போ நாங்கள் சுழிபுரம் அப்படி சில பிரதேசம் நான் வந்து முச்சக்கர வண்டி சாரதியாக இருக்குது போய்க்க பார்த்தால் அங்கே ஆட்டோ தண்ணிக்கான இப்போ செய்கிற வேலையெல்லாம் நாங்களும் அடுத்த இன்னொரு 4 வருஷத்தில் நாங்கள் 4 வருஷம் இல்லை ஒரு 6 மாதத்துலேயே நாங்களும் தண்ணி கேனோட இன்னொரு தண்ணி போக வேண்டி வரும். ஏனென்றால் 20 அடி 30 அடியில் கிடாங்க கிண்டி அதுக்குள்ளே பொழுத்தினா போட்டு எரிக்க நிலத்தடி நீர் பாதிக்கப்படும். உங்களுக்கு முறையாக தெரியும் என்ன உதவியாளர் உங்களுக்கு ஓரளவு தெரியும் தானே. எங்கள் இதில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அப்போ அதை விட நான் இங்கே பிறந்த இடம் நான் நீர்வேலியில் மாதிரி பண்ணேன். நீர்வேலிக்கு போய் இந்த கருணார பிள்ளையார் வீதி ஊடாக நேற்று நான் இரவு போயக இந்த புகை மண்டலம் முன்னுக்கு இருக்கிற ஒன்றுமே எனக்கு தெரியலை. நான் திரும்பி முன்னுக்கு இருக்கிற அந்த ரோட்டு கூட விளங்கல. நான் திரும்பி வந்து அங்கலப்பா வீதி ஊடாகத்தான் நேற்று சென்றேன் என்று அதால் போகக்கூட முடியாது. இங்கே எங்களுக்கு இந்த முன்பக்கம் உங்களுக்கு கிழக்கு பக்கமோ மேற்கு பக்கமோ புகை வராது. புகை வரைக்கும் இப்போ வடக்கால தான் நான் புகை போய் அந்த வீதி பூரா வந்து அப்போ எனக்கு இதிலேருந்து கிட்டத்தட்ட 400 மீட்டர் நகரநார பிள்ளையார் வீதி 400-500 மீட்டர் அந்தளவு தூரத்துக்கு புகை வருதுன்னா இதுலேருந்து ஒரு 100 மீட்டரில் இருக்கிற வீட்டுக்காரர் நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. அவையும் மனுஷர்றேன் நாங்கள் காலப்போக்கில் எல்லாரும் அதுக்கு சேர்ந்து ஏதாவது முடிவு வரணும். நாங்கள் காலப்போக்கில் நாங்கள் சில தீவுப்பாதி உண்மையிலே நீவில் கோண்டாவில் கொக்கிலர் குறிப்பிட்ட இடத்துக்குள்ள நாங்கள் மக்கள் எல்லாரும் சேர்ந்ததுக்கு ஒரு நாங்கள் நல்ல தண்ணியில் பாய்க்கிறோடே எங்களுக்கு தெரியலை தண்ணியின் கஷ்டம். கொஞ்சம் அங்கால போய் பாருங்க தண்ணி அதே நிலைமை எங்களுக்கு நாளைக்கு நாளண்டைக்கு வரப்போகுது. அதுக்கு நாங்கள் பிரதேச சபையோட காட்சி ஒரு தீர்வு நாங்களாக கிளந்திலேருந்து ஏதாவது ஒரு முடிவான தீர்வு எடுத்தால் தான் அதுக்கு நாங்கள் இதை அனுமதிக்கு எங்களுக்கு முதல் சொன்னவை இதில் சேதன பசலை தயாரிக்கின்ற சேதன பசலை தயாரிக்கிற எந்த ஒரு செயல்பாடும் இங்கே இல்லை. தனியாக பிளாஸ்டிக்கை கொண்டு போட்டு இருக்கிறது பம்பஸ் கொண்டு வரணும். இந்த வீதி ஊடாக போகவே இல்லை. அதனால் அந்த டெக்டரில் வர கழிவுகளை மூத்துன்ற கழிவு மருத்துவ கழிவுகளோ மெலசல கழிவுகளோ என்ன கழிவுகளோ தெரியாது. தூர்நாட்டம் ரோட்டில் அப்படியே இரவில் போக பார்த்தா அப்படியே கருப்பாக ஊத்துன்ருக்கும். மனம் தாங்கல. நீங்கள் வேணுமெண்டா அப்படி இந்த வீதியால் ரயில்வே கடை வரைக்கும் நீங்கள் ஒருக்கா உங்களோட ஒளிப்பதிவு எடுத்து செய்து பாருங்க. அதில் என்னென்ன சாமான் இப்போ வாகனத்தில் வரையக்க கொட்டுன்றது காற்றுக்கு பறந்து கொட்டுன்றது. வாகனம் வாரது மூடிக்கொண்டு வாரதில்லை. டெக்டர் வந்து மூடிக்கொண்டு வாரையில் அதை விட வார வேகம் கூட நீங்கள் வேகத்தை பாருங்க. சாதாரணத்தில் எங்கள் ஊர் மக்கள் உங்களுக்கு தம்பி யாருக்கெல்லாம் தெரியுமே நான் வேறு டெக்டர் வார வேகத்தை தெரியுமே எவ்வளோ வேகமாக வரையணும் எவ்வளோ சாமான் கொட்டுனுது. எனக்கு ஆட்டோ நான் ஓடிக்கொண்டு வரேன் அந்த ஆட்டோ காலுக்கு பறக்குது. பிளாஸ்டிக் டெக்டரில் வர சாமான் எந்த காலுக்கு பறக்குது. என்னோட பேர் வந்து திலீப். நான் வந்து இதே கிராமத்தை சேர்ந்தால் தான். என்னென்னு சொன்னால் இது கடந்த 10 வருஷத்துக்கு முதலே ஆரம்பிக்கப்பட்டது நல்ல பிரதேச சபையால். இயற்கை உரம் தயாரிக்கிறேன்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணவங்க. ஃபஸ்ட்டுக்கு இயற்கை பசலை செய்ய போகிறோம்னு சொல்லி சொந்த கழிவுகளை வச்சு இயற்கை உரம் செய்ய போகிறாங்க. முதல்ல இதில் ஒரு போட்டெல்லாம் போட்டுலாம் செஞ்சாங்க. இப்போ அந்த போட்டும் இல்லை.
ஸ்டார்டிங்கில் அந்த இயற்கை பசலை உரம் செய்கிறேன்னு சொல்லி தயாரித்து கொண்டு இருக்கக்குள்ளேயே ஆட்டு கழிவுகள் மாட்டு தோல் இந்த எலும்பு சொல்லி சந்தையில் இருக்க எல்லா கழிவுகளையும் கொண்டு வந்து போட்டு இந்த இதில் எரிச்சாங்க எல்லாத்தையும் குப்பையோடு செய்து குப்பையாக எரிச்சு. அந்த டைம்லாம் வந்து என்னென்னு சொல்கிறது, வீடு வாசல் இருக்கல யாருமே, அவ்வளோத்துக்கு மனமும் இளையானம் ஃபுல்லாக இளையான். அப்புறம் அதுக்கு நாங்கள் வந்து இங்கெல்லாம் வந்து எல்லாம் சண்டை பிடிச்சி இதெல்லாம் கேட்ட அப்புறம் அதில் இருந்து அதை எரிக்கிறது இல்லை. அதிலிருந்து அந்த போட் கலட்டினாங்க. எப்போ அந்த இயற்கை பசலை உரம் தயாரிக்கிறேன்னு சொல்லி இந்த போட்டு போட்டிருந்தாங்களோ அந்த போட் கலட்டின பிறகு இங்கே வந்து அந்த இயற்கை உரம்னு சொல்லி அதை பற்றி ஒன்றுமே செய்யறதில்லை. உள்ளுக்க மிஷின் சும்மா கிடக்குது. முதலும் இந்த இன்னும் முதல் முறையும் இது தீப்பிடிச்சி எரியக்குள்ளே அந்த மிஷினை சும்மா கிடந்து எரிஞ்சு. இப்போ வரைக்கும் அதை காக்கழிவுல குப்பை விடுற மாதிரி தான் நீங்கள் கொண்டு சேர்த்து கொண்டு இருக்காங்களே, மருத்துவ கழிவு அது இதுன்னு சொல்லி எல்லா குப்பை கஞ்சல்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துல எங்கள்கிட்ட பிரதேச சபைக்கு சம்மந்தம் இல்லாததில்ல. அதாவது அவங்க வேலை செய்கிற ஆக்களும் கூட காசை வெளியாக்கள்கிட்ட காசை வாங்கிட்டு அவையில குப்பை எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே வந்து போடுறது மலை மாதிரி குவிச்சு விட்டுருந்தாங்க இந்த பக்கம். அங்கால இன்னும் மேனம் ஒன்று இருக்குது, முன்னுக்குள்ளே கோவில், இதில் ஒரு சமாதி ஒன்று இருக்குது. எவ்வளோ பேர் இங்கே வந்து பூசை செய்கிறாங்க, பக்கத்தில் இதில் பூசை செய்கிறோம். இந்த சுருளைக்குள்ளேயே கோயில் வச்சு கும்பிட்றோம் எல்லாரும். அப்படி இருக்கல அந்த சைட்டுக்குள்ள உள்ளால் குழி தோண்டிட்டு இந்த மேலே போடுற அந்த அவ்வளோ குப்பை எல்லாத்தையும் உள்பக்கத்துக்கு போடுறாங்க. மருத்துவ கழிவுன்னு சரி எல்லாமே என்ன உள்ளே போட்டுட்டு அதை வந்து மூடி மறைக்கிறாங்க. கேட்க வந்தால் அதை பற்றி இல்லை, உள்ளே பார்க்கல அது உள்ளே விரையலான்னு சொல்லி மூடி மறைக்கிறாங்க. இப்போ நேற்று திரும்ப முதல்ல ஏற்பட்ட அதே மாதிரி நேற்றும் திரும்ப நெருப்பு அதுதான் சொல்கிறேன் 2022 முதலாக நெருப்பு பார்த்துட்டு இருந்தது. அதே மாதிரி இப்போவும் அதே தான். என்ன இங்கே வேலை செய்கிறாக்களில் ஒழுங்கேற்ற செயற்பாடுகளால் இங்கே ஒழுங்காக நிற்கிறது இல்லை. மற்றது நெருப்பு கொளுத்தி போட்டு குப்பை கொளுத்தி போட்டு மேலால் தண்ணி ஊற்றி அணைக்கிறது. ஏன்றால் திரும்ப கொண்டு வந்து குப்பையில் மேலே போடுறதுக்காக அப்படி போடுறதால பொலித்தீன் பிளாஸ்டிக் சகல என்னன்னு சொல்கிறது குப்பைன்னு சொல்லலாம். அதை வந்து அவ்வளோ அரியணம் தர்றாங்க. இங்கே வந்து அவ்வளோத்துக்கும் உள்ளால் கிடந்து எரிஞ்சால் இவ்வளோ குப்பையும் அணியாமல் போனது. இதில் பாதிக்கப்படுறது மட்டும் நாங்கள்லாம் இங்கே இருக்கிற ஆகலாம். முதலாவது இங்கே நல்ல பிரதேச சபைக்கு தெரியாதா அவ்வளோத்துக்கு குடும்பங்கள் குடியிருப்புகள் இருக்கிற இடத்துல இப்படியான வேலையில் பார்க்கலாம். குடியிருப்பு இல்லாத ஒதுக்கப்பட்ட ஒரு இடத்துல நான் இந்த வேலையெல்லாம் செய்யலாம். அப்போ இதெல்லாம் யார் அனுமதி கொடுத்தோன்னு தெரியல. கேட்டால் இந்த இதுக்கான தீர்வு பார்க்குறோம், இன்னொரு இடம் பார்த்துருக்குறோம். இப்போ முதல் தரம் மெரிஞ்சிருக்கலையும் அதை தான் கேட்டவங்க. அப்போ இப்போ சபையும் கலைஞ்சு முடிஞ்சுது. அப்போ இருந்த தவிசாளர் சொன்ன விஷயம், நாங்கள் இடம் ஒன்று பார்த்து வச்சுருக்கிறோம், அதுக்கு அந்த ஒழுங்கெல்லாம் சரிவர நடந்து முடிய நாங்கள் இந்த இடத்த மாற்றிடுவோம்ட்டு. இங்கேருந்து ஒரு டிராக்டர் கொண்டு போவாங்க வழியில் குப்பை, பிரேக்கர் 7-8 டிராக்டர் திரும்ப உள்ளே வரும், திரும்ப போய் கொண்டு காட்டுறது வழியாக மக்களுக்கு காட்டுறது. நாங்கள் இங்கேருந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் வழியிலேருந்து. ஆனால் இங்கே ஒன்றுமே மாறல. இங்கே குப்பை கூடிக்கொண்டு தான் இருக்கே தவிர ஒன்றுமே குறைஞ்ச பாடு இல்லை. கிழக்கு பல்கலைக்கழக திருகோணமலை வளாகத்தின் கல்விசாரா உத்தியோகத்தர்கள் சம்பள உயர்வு கோரி நேற்றைய தினம் திருகோணமலை நகரின் மத்தியில் அமைந்துள்ள பல்கலைக்கழக வதிவிடத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எங்களுடைய ஊழியர்களின் சம்பள உயர்வு 170 உயர்த்தி தர சொல்லியும் அதே போல் எம்சி அலவன்ஸ்களை கூட்டித்தர சொல்லியும் நாங்கள் நீண்ட காலமாக இந்த அரசாங்கத்திடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான சம்பள அதிகரிப்போ எந்த கொடுப்பனவோ எங்களுக்கு வழங்கப்படவில்லை. எங்களுக்கு தருவதாக பல அரசாங்கம் மாறி கூறினாலும் அந்த நடவடிக்கைகள் இன்னும் மேற்கொள்ளப்படவில்லை. அதனால் நாங்கள் தொடர்ச்சியான ஒரு வேலைநிறுத்தத்துக்கு எங்களுடைய அனைத்து ஊழியர் சங்கங்களும் ஒன்றிணைந்து இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டுக்கின்றோம். உங்களுக்கே விளங்கும் நடக்கின்ற எங்களுடைய பொருளாதார சிக்கலிலே எங்களுக்கு இருக்கின்ற கஷ்டங்களுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகளை முகம் கொடுத்து நாங்கள் இருக்கணும். ஆனால் எல்லா அதிகாரிகளும் எங்களுக்கு அமைச்சர்களும் பெற்றுத்தருவதாக எங்களுடைய பிரச்சனைகளை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அதை வழங்குவதற்கு பின்னடித்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கே தெரியும், பாராளுமன்றத்திலே இப்போ ஒரு காபரை விற்கிறதா இருந்தாலும் உடனடியாக பாராளுமன்றத்தில் பேப்பர் போட்டு உடனடியாக விற்கிறாங்க. ஏர்போர்ட்டில் ஒரு கம்பெனிக்கு மாற்றணும் என்றால் அந்த கம்பெனிக்கு மாற்றி கொடுக்குறாங்க. ஆனால் எங்களுடைய அரசாங்க ஊழியர்கள் எங்களுடைய சம்பள உயர்வை பெற்றுத் தருவதற்கு நாங்கள் நிறைய இடர்பாடுகளை சந்தித்து கொண்டு எங்களுடைய போராட்டத்திலே
தாங்கள் தொடர்ச்சியாக மேற்கொண்டு இதனால் வந்து எங்களுடைய பல்கலைக்கழக சமூகத்தின் மாணவர்களுடைய கல்விகள் வந்து பெருமளவில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவருடைய பரீட்சைகள் வந்து பிற்படப்பட்டு இருக்கிறது. எனவே இந்த பிரச்சனைகளை தீர்வுக்கு இந்த அரசாங்கம் எங்களுக்குரிய தீர்வினை மிக விரைவில் பெற்றுத்தரணும்னு சொல்லி நாங்கள் அரசாங்கத்திலே கேட்டுக்கொள்கிறோம். இலங்கைக்கான நோர்வே தூதுவர் வடக்கு மாகாண ஆளுநர் PSM ஷால்ஸை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். வடக்கு மாகாண ஆளுநரின் செயலகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றிருந்தது. வடக்கு மாகாணத்தில் முன்னெடுக்கப்படும் மீள்குடியேற்ற நடவடிக்கையின் முன்னேற்றங்கள், காணி விடுவிப்பு, கன்னிவெடி அகற்றுதல் செயற்பாடுகள், சுற்றுலாத்துறை அபிவிருத்தி, கல்வி, இயற்கை சக்தி வளங்கள் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. வடக்கு மாகாணத்தில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. எனினும் சுற்றுலா வழிகாட்டிகள் போதிய எண்ணிக்கையில் இல்லை எனவும் தங்குமிட வசதிகள் போதுமான அளவு இல்லை எனவும் குறிப்பிட்ட ஆளுநர் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த முதலீடுகள் தேவைப்படுவதாகவும் தெரிவித்தார். கற்றல் செயற்பாடுகள் மற்றும் தொழிற்கல்வியை பெற முடியாது போகும் இளைஞர் யுவதிகள் தொடர்பில் மாற்று வழிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் ஆளுநர் தெரிவித்தார். இந்த விடயங்களை கேட்டறிந்த இலங்கைக்கான நோர்வே தூதுவர் வடக்கு மாகாண அபிவிருத்திக்கு தேவையான ஒத்துழைப்புகளை தொடர்ச்சியாக வழங்க தயார் எனவும் ஒருங்கிணைந்த வேலை திட்டங்களை முன்னெடுக்க ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் தெரிவித்துள்ளார். தருமபுர காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கல்லாறு பகுதியில் காவல்துறையினர் மற்றும் சிறப்பு அதிரடிப்படையினரின் சுற்றி வளைப்பின் மூலம் அனுமதிக்கப்படாத பகுதியில் மணலேற்றி பயணித்த 6 டிப்பர்களும் அதன் சாரதிகளும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு காவல்துறை விசாரணைகளின் பின்னர் காவல்துறை பிணையில் சந்தேக நபர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் தடைய பொருட்கள் நீதிமன்றம் உட்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தருமபுர காவல் நிலைய பொறுப்பதிகாரி DM சதுரங்க தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு நிறைவடைகின்றன. வணக்கம்.